ஒரு மனிதன் தன்னுடைய நோயை தானாகவே குணப்படுத்திக் கொள்ள முடியுமா? இதுதான் இன்று நான் உங்களிடம் கேட்க விரும்பும் கேள்வி. ஒருவேளை நீங்கள் இப்படி சிந்திக்கலாம். அப்படி முடிந்திருந்தால் அப்புறம் மருத்துவமனைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்குமல்லவா? மருத்துவர்கள், சிகிச்சையாளர்கள் எதற்காக தேவை? உண்மையில் இந்த ஒரு சந்தேகம்தான், இந்த ஒரு நம்பிக்கையின்மைதான் நம்மை மீண்டும் மீண்டும் நோயாளிகளாக்குகிறது. நாம் நம்மையே சிகிச்சை செய்ய முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? நம் மனமும் நம் உடலும் நம் மூளையும் தன்னுடைய நோய்களை குணப்படுத்தும் சக்தி கொண்டவை என்று நாம் நம்பவில்லை. நீங்கள் எப்போதாவது காட்டிலுள்ள மிருகங்களை கவனித்திருக்கிறீர்களா? அவைகளுக்கு காயம் ஏற்பட்டாலோ நோய் வந்தாலோ அந்த நோய் பெரும்பாலும் தானாகவே குணமாகிவிடுகிறது. நம்முடைய ஒவ்வொருவரின் மூளையிலும் உடலை குணப்படுத்தக்கூடிய சில ரசாயனங்கள் தானாகவே உருவாகின்றன. இன்றைய இந்த கதையின் மூலம் மருந்தில்லாமல் நம் நோய்களை நாமே எப்படி மாற்றலாம் என்ற வழிகளை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். நீங்கள் முழு கவனத்துடன் இந்த வழிகளை கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டால் நம்புங்கள், உங்களுக்கு மருத்துவரையோ மருத்துவமனையையோ சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏனென்றால் உங்கள் உடலுக்கே தன்னுடைய நோயை தானாகவே மாற்றும் சக்தி இருக்கிறது. அதனால் இந்த கதையை மிகவும் கவனமாக கேளுங்கள். கதை தொடங்குகிறது. ஒருமுறை வெளிப்படையாக பார்த்தால் மிகவும் ஆரோக்கியமாகவும் தடிமனாகவும் தோன்றும் ஒரு மனிதன் ஒரு சிகிச்சையாளரை அணுகினான். அந்த சிகிச்சையாளர் அந்த பகுதியில் மிகவும் பிரபலமானவர். மற்ற யாராலும் குணப்படுத்த முடியாத பல நோய்களை அவர் குணமாக்கியிருந்தார். அவரின் சிகிச்சை முறை மிகவும் வித்தியாசமானது. அவர் மருந்து கொடுக்க மாட்டார், கட்டுப்பாடுகள் விதிக்க மாட்டார். அதனாலேயே அந்த பகுதியில் அவருக்கு பெரிய பெயர் இருந்தது. அந்த மனிதன் சிகிச்சையாளரிடம் சொன்னான், உங்களைப் பற்றி நான் நிறைய கேட்டிருக்கிறேன். சுற்றியுள்ள எல்லோரும் உங்களைப் பற்றியே பேசுகிறார்கள். மருந்தில்லாமல் நோய்களை குணப்படுத்துவீர்கள் என்று கேள்விப்பட்டேன். இது உண்மையில் ஒரு அதிசயம். ஆனால் மருந்தில்லாமல் எப்படி நோய் குணமாகும்? பிறகு அவன் தன் பிரச்சனைகளை சொல்லத் தொடங்கினான். பார்க்க நல்ல ஆரோக்கியமாகவும் தடிமனாகவும் இருக்கிறேன். ஆனால் இந்த அதிக எடைதான் எனக்கு பல நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. சிலர் உடல் எடையை குறைக்க சொல்கிறார்கள், சிலர் மருந்து தருகிறார்கள். ஆனால் என் நோய்கள் மாறவே இல்லை. என் உடலில் நிறைய நோய்கள் இருக்கிறது. எனக்கே என்னென்ன நோய்கள் என்று தெரியவில்லை. எடுத்துக்காட்டாக எனக்கு ஆஸ்துமா இருக்கிறது. சிறிது நடந்தாலே மூச்சு திணறுகிறது. மேலும் முழங்கால் வலி இருக்கிறது. சில நேரங்களில் இதயத் துடிப்பு வேகமாகிறது. இதயம் நின்றுவிடுமோ என்று கூட பயமாக இருக்கிறது. இன்னும் என்னென்ன நோய்கள் இருக்கிறதோ தெரியாது. தயவு செய்து ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள். மருந்துகள் சாப்பிட்டு சோர்ந்து போய்விட்டேன். மருந்தோ மருத்துவரோ இல்லாமல் என் நோயை நானே குணப்படுத்திக் கொள்ள ஒரு வழி சொல்லுங்கள். சிகிச்சையாளரின் அறிவுரை முதல் கட்டம். நம்பிக்கையும் கவனமும். அந்த சந்நியாசி வைத்தியர் கேட்டார், உனக்கு உன் நோயை நீயே மாற்றிக்கொள்ள முடியும் என்று முழு நம்பிக்கை இருக்கிறதா? இந்த நம்பிக்கையே அதிகம் முக்கியமான விஷயம். சிலர் என் உடல் நோயை குணப்படுத்த முடியாது என்று ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். அதனால் அவர்களால் சுய சிகிச்சை செய்ய முடியாது. ஆனால் உடல் குணமாகும் என்று நம்புபவர்களுக்கே அது சாத்தியமாகும். உனக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வழிகளை நான் சொல்வேன். இல்லையென்றால் சொன்னாலும் பயனில்லை. அதை கேட்ட அந்த மனிதன் சொன்னான், எனக்கு நம்பிக்கை இல்லையென்றால் உங்களிடம் நான் வந்திருக்க மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தயவு செய்து அந்த வழிகளை சொல்லுங்கள். உடலின் மொழியை கேட்க கற்றுக்கொள். சந்நியாசி வைத்தியர் சொல்லத் தொடங்கினார், நம்முடைய உடல் சில அறிகுறிகளின் மூலம் நமக்கு விஷயங்களை சொல்ல முயற்சிக்கிறது. ஆனால் நாம் அதை புறக்கணித்து விடுகிறோம். அதனால் முதலில் உடலின் அறிகுறிகளை புரிந்து கொள்ள கற்றுக்கொள். இதற்காக உன் உடலின் மீது கவனம் செலுத்த வேண்டும். தியானம் செய்ய வேண்டும். தியானத்தின் மூலம் உடலில் ஏற்படும் மாற்றங்களை உணர முடியும். அப்போதுதான் உடலில் என்ன குறை இருக்கிறது, எந்த நோய் வரப்போகிறது என்பதை முன்பே அறிந்து கொள்ள முடியும். இதுதான் முதல் படி. தியானத்தின் மூலம் உணர்திறனை வளர்த்துக்கொள். உதாரணத்திற்கு, உனக்கு முன்பே மூச்சு திணறல் இருந்தது. ஆனால் நீ கவனிக்கவில்லை. பிறகு அது ஆஸ்துமாவாக மாறியது. ஆரம்பத்திலேயே கவனித்திருந்தால் ஆஸ்துமா வருவதற்கு முன்பேயே நீ அதை தடுக்க முடிந்திருக்கும். அதனால் மனமும் உடலும் ஒரு பாலம் போல இணைந்திருக்க வேண்டும். இரண்டாம் கட்டம், ஆத்ம கற்பனை. ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடு. கண்களை மூடி நீ முழு ஆரோக்கியமாக இருப்பதை மனதில் கற்பனை செய். உனக்கு இருக்கும் அனைத்து நோய்களும் முழுமையாக மறைந்துவிட்டதாக மனதில் காண். 5 நிமிடம் நோயில்லாத உன் உருவத்தை மனதில் வைத்துக்கொண்டு அந்த நிலையில் இரு. தேவையானால் மனதை அமைதியாக்கும் இசையை பயன்படுத்தலாம். உன் கற்பனை எவ்வளவு தெளிவாக இருக்கிறதோ அவ்வளவு வேகமாக உடல் குணமடையத் தொடங்கும். உடல் தன் சிறந்த வடிவத்தை காணும்போது மனமும் மூளையும் அந்த வடிவத்தை நோக்கி செயல்படத் தொடங்கும். இதுதான் மிக சக்தி வாய்ந்த வழி.
21 நாட்கள் தொடர்ச்சியாக 15 நிமிடம் இதை செய்தால் அதிசயமான மாற்றங்களை நீ அனுபவிப்பாய். 3ஆம் கட்டம், ஆத்ம அன்பு. நோய் வந்தவுடன் நாம் நம்மையே வெறுக்கத் தொடங்கிவிடுகிறோம். இந்த நோயை விட இறந்து விடலாமே என்று கூட சிலர் நினைக்கிறார்கள். இந்த விரக்திதான் நோயை அதிகப்படுத்துகிறது. சுய அன்பு இல்லாதவன் நோயை மாற்ற முயற்சிக்கவே மாட்டான். நீ உன்னை நேசிக்கத் தொடங்கினால் உடலை குணப்படுத்தும் ரசாயனங்களை மூளை தானாகவே உற்பத்தி செய்யும். 4ஆம் கட்டம், தினசரி வாழ்க்கை. நீ என்ன சாப்பிடுகிறாய், எப்போது சாப்பிடுகிறாய், எப்போது தூங்குகிறாய், எப்போது உடற்பயிற்சி செய்கிறாய், யாருடன் நேரம் செலவழிக்கிறாய், இது எல்லாம் மிக முக்கியம். தவறான வாழ்க்கை முறையால்தான் நாம் உண்மையில் நோயாளிகளாகிறோம். சரியான நேரத்தில் உணவு, நல்ல உறக்கம், உடற்பயிற்சி இதையெல்லாம் பின்பற்றினால் நோய்கள் தானாக விலகும். 5ஆம் கட்டம், உபசுயமனத்தின் சக்தி. இரவு தூங்கப் போகும் முன் கண்களை மூடி மனம் அமைதியாக்கி என் நோய்கள் வேறறுந்து மறைந்து கொண்டிருக்கின்றன என்று உன்னை நீயே நம்ப வைக்க வேண்டும். அப்படியே நினைத்து கொண்டு தூங்கினால் உபசுயமனம் தன் மந்திரத்தை காட்டும். தூங்குவதற்கு முன் நினைப்பதே மிக சக்தி வாய்ந்தது. முடிவு: மருந்துகள் மட்டும்தான் எல்லா நோய்களுக்கும் தீர்வு என்று நினைக்காதே. உன் உடலுக்குள்ளே உன்னை குணப்படுத்தும் முழு சக்தியும் இருக்கிறது. 21 நாட்கள் நான் சொன்ன வழிகளை பின்பற்று. பிறகு வந்து என்னை சந்தி. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள்.